ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை இருந்தும் நான் போகலை. காலையில் காஃபி டீக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஜூஸோடு எடுத்துடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு போய் ஒரே வேலையாக முடிச்சிட்டேன். ஒரு ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இட்லி அண்ட் தேங்காய் சட்னி. லாஸ்ட் வீக்கெல்லாம் எந்த வீடியோவும் போடலை, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். மற்றது இன்றைக்கி என்னை பொறுத்தவரையில் எனக்கு பிரியமான ஒரு நடிகரோட இறுதி ஊர்வலம் கடைசி நாள். அது கொஞ்சம் கவலை மனசுக்கு. ஏன்னா அவரோட பாட்டு, அந்த பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதான், அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ ஒரு நல்ல மனிதர், படிப்பாளி, படைப்பாளி, மகா நடிகன் இல்லாட்டியும் மனிதர்களோட மனசில் ஒரு மகா மனிதனாக அவர் இருக்காருன்றது மட்டும் விளங்குது. நல்ல மனிதர்களோட மனசில் என்னென்னா இந்த காலத்துலலாம் பப்ளிசிட்டி உள்ளவங்களை தான் நல்ல மனிதர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு மனிதர் மறைவுக்கு பிறகு தான் அவங்க எவ்வளோ நல்ல மனிதர்கள்னு சொல்லி மீடியா கூட அவங்கள பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல படிப்பாளி. அவருடைய ஒவ்வொரு பதில்களும் இந்த மீடியாவில் நடத்தின இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். அவருடைய படிப்பு, அவர் படிப்பறிவோடு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாருன்றது நல்ல உறுதியாக விளங்கும். எனிவே, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அவருடைய ஆத்ம சாந்திக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.